இன்றைய வீடியோவில் ஒருத்தருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது, ஒரு பாதிப்புகள் வருது, தொழிலில் ஒரு பெரிய லாஸ் வருது, இல்லை கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏதாவது மேலதிகாரிகள் பிரச்சனைகள் வருது அப்படின்னா, அப்போ நடக்கிற திசாபுத்தி, அப்போ நடக்கிற கோச்சாரத்தினால சில பாதிப்புகள் அவங்களுக்கு வருது அப்படின்னா, அந்த பாதிப்புகளை எதிர்த்து ஃபைட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய தன்மை லக்னத்துடன் தொடர்பு கொண்ட கோள்களுக்கும் ஜீவக்கோள்களுடன் தொடர்பு கொண்ட கோள்களுக்கும் இருக்கும். இப்போ இந்த ஜீவக்கோள் அப்படின்னா நீங்கள் குரு எடுத்துக்கலாம் ஆண் ஜாதகத்தில், பெண் ஜாதகம் சுக்கரன் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு ஆண் ஹாரோஸ்கோப்பை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த லக்னத்துடன் தொடர்பு கொண்ட கோள், குருவுடன் தொடர்பு கொண்ட கோள் பலமாக இருக்கிற பட்சத்தில் அவங்க மோசமான திசாவுத்திகள் நடக்கும்போதும் கூட, டிரான்சிட் நடக்கும்போது கூட அதை ஓரளவுக்கு ஃபைட் பண்ணி, அந்த டிரான்சிட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, திசாவுத்தி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, அல்லது அந்த பாதிப்பிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த லக்னத்தினுடைய கிரக தொடர்புகள் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். சில பேர்த்த பார்த்துருப்பீங்க, நல்ல வேளை நான் அந்த வண்டியில் போகலை, போயிருந்தால் நானும் சேர்ந்து அடிவிட்டுருப்பேன் அப்படிம்பாங்க. அப்போ அவங்களுக்கு மோசமான திசாபுத்தி நடந்தாலும் கூட இந்த லக்னத்தினுடைய தொடர்புகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் அவங்க ஒரு பாதிப்பிலிருந்து தப்பிக்கிறாங்க. என்னை கூப்பிட்டு போகல, ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னையும் அவங்க அந்த காரில் கூப்பிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு பேசுவாங்க. அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நல்ல வேலை நான் தப்பிச்சேன் அப்படிம்பாங்க. அப்போ அந்த மோசமான திசாபுத்தி நடக்கும்போது கூட, விபத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் போது கூட இந்த லக்னம் ஜீவக்கோளுடன் தொடர்பு கொண்ட கோள்கள் அவங்கள சில நேரங்களில் தப்பிக்க வைக்குது. அப்படித்தான் இப்போ ஒரு ஹாரோஸ்கோப்பை பார்க்குறோம். இவர் அக்ரிகல்ச்சரில் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணார். அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தார். இவர் பிறக்கும்போது துலா லக்னம். இந்த துலா லக்னத்துக்கு சுக்கிரன் மேச ராசியிலிருந்து தொடர்பு கொள்கிறார். அதே மாதிரி சூரியன் கும்பராசியிலிருந்து தொடர்பு கொள்கிறார். இந்த இடத்துல பாதகாதிபதி நம்ம எடுத்துக்க வேண்டாம். துலா லக்னத்துக்கு லக்னாதிபதி சுக்கிரன் 7ல் இருந்து லக்னத்தை தொடர்பு கொள்கிறாரு. சூரியன் கும்பராசிலிருந்து தொடர்பு கொள்கிறார். அப்போ எந்த லக்னமாக இருக்கட்டும், லக்னாதிபதி 7ஆம் பாவத்துக்கு போயிருச்சு அப்படின்னா இந்த சமூகத்தை சார்ந்து அவங்களுக்கு ஒரு வாழ்வியல் அவங்களுக்கு இருக்கும். லக்னத்தை 7ஆம் பாவத்திலிருந்து லக்னத்தை தொடர்பு கொள்ளும் பொழுது எந்த ஒரு கோளை தொடர்பு கொண்டாலும் இந்த சொசைட்டியை வசியம் பண்ணுறதில்ல, இந்த சொசைட்டிக்கு எப்படியாவது சர்வீஸ் பண்ணி தன்னை டெவலப் பண்ணுறதில்ல, அல்லது தன்னுடைய பேர் புகழை தக்க வச்சுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதுக்காக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு போகிறதுனால சமூகம் சார்ந்து இவங்களுடைய சிந்தனைகள் எப்பவுமே இருக்கும். இந்த சூரியனும் கும்பராசி காலப்புருஷனுக்கு 11, லக்னத்துக்கு 5ஆம் பாவத்திலிருந்து லக்னத்தை தொடர்பு கொள்ளுது. எப்பவுமே இந்த 5, 11லேருந்து தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட ஆசை அதிகமாக இருக்கும், ரொம்ப பேராசையாக இருக்கும். பட் அவங்க என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் அவங்களால வாழ முடியும். ஒரு துரதிருஷ்டத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய இடம் 11ஆம் பாவம். ஒரு மருத்துவமனையிலேருந்து வெளியில் வரக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த கஷ்டத்திலேருந்து மீண்டு வர ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். ஒரு மோசமான பிரச்சனையிலையும் கூட தனக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு அப்படின்னு ஒருத்தர் சிந்திக்கிறாங்கன்னா கண்டிப்பாக 11ஆம் பாவம் சப்போர்ட் வேணும். இந்த ஜாதகத்துக்கு கும்பத்தில் துலா லக்னம், கும்பராசியில் சூரியன் இருக்குது. லக்னத்துக்கு 5, அது காலப்புருஷனுக்கு 11. அப்போ இந்த சூரியனுடைய தொடர்பு இந்த லக்னத்துக்கு இருக்கிறதுனால இவர் கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணுறாரு. சுக்கிரன் 7ல் இருக்கிறதுனால நிறைய அரசு அதிகாரிகள், அரசியல் நண்பர்கள், அரசியல் பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் க்ளோஸ் ஆகி அவங்களுக்கு இவர் நிறையா ஹெல்ப் பண்ணினதுனால, அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் ரீதியாக சில ஹெல்ப் பண்ணினதுனால இவருக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும். இவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா 1998 இவருக்கு சனி திசை ஆரம்பிக்குது. துலா லக்னம், விருச்சிக ராசியில் சனி ராகு இருக்கு. அப்போ 98 இவருக்கு என்ன ஆகுதுன்னா சனி திசை ஆரம்பிக்குது. நீங்கள் எந்த லக்னமாக எடுத்துக்கங்க, காலப்புருஷனுக்கு 6வது வீடு கன்னி, காலப்புருஷனுக்கு 8வது வீடு விருச்சிகம், காலப்புருஷனுக்கு 12வது வீடு மீனம். இந்த இடங்கள்லேருந்து ஒருத்தருக்கு திசை நடக்குது அப்படின்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குறிப்பாக விருச்சிகத்திலிருந்து திசை நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவருக்கு துலா லக்னம் 2ஆம் பாவத்தில் சனி இருக்கார் விருச்சிகத்தில், அது காலப்புருஷனுக்கு 8ல் இருக்குது.
அப்ப அந்த திசை ஆரம்பிச்சதிலிருந்து இவருக்கு நெறைய போராட்டங்கள், நெறைய பிரச்சனை, நெறைய இடமாற்றங்கள், ப்ரமோஷன் கிடைக்காம, பெரிய பெரிய அதிகாரிகள் பழக்கமா இருந்தாலும் கூட, இவருக்கு நெறைய இடங்கள மாத்திட்டே இருப்பாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு ஒருக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது, 3 வருஷத்துக்கு ஒருக்கா இடமாற்றம் ஆகுறது, மீண்டும் பழைய இடத்துக்கே வர்றது, அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு இடமாற்றம். இந்த மாரி தன்மைகள் எல்லாமே இவருக்கு விருச்சிக ராசியில சனி இருக்கிறதுனால, இந்த சனி ராகு சேர்க்கை குடுக்குது. அது காலபுருஷனுக்கு 8ஆ இருக்கிறதுனால. அப்ப நான் அவர்ட்ட கேட்டேன், இந்த மாரி சனி, ராகு விருச்சிக ராசியில 2 கிரக சேர்க்கை இருக்கும்போது, அதனுடைய திசாபுத்தி 2ம் ஒரே மாரி வரும்பொழுது பாதிக்கும். இப்ப விருச்சிகத்தில வந்து சுக்கிரன், சூரியன் இருக்குன்னு வச்சுக்கங்க. சூரிய திசை சுக்கிரன் புத்தி அல்லது சுக்கிரன் திசை சூரியன் புத்தி வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப இவருக்கு சனி திசை ராகு புத்தி வந்திருக்கு. துலா லக்னம். சனி திசை ராகு புத்தி 2012, 13ல ஆரம்பிக்கும் பொழுது, இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு ப்ரமோஷன் கேட்கிறாரு. அந்த ப்ரமோஷன் வந்து இவருக்கு தராம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு அதிகாரி வராரு. அவருக்கு கீழ ஒர்க் பண்றவர் என்ன பண்றாருன்னா, அந்த அதிகாரிக்கும், அவருக்கு கீழ ஒர்க் பண்றவருக்கும் ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால, அந்த அதிகாரிக்கு கீழ ஒர்க் பண்ணவரு சூசைட் பண்ணிடுறாரு. இவர் தான் காரணம்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிடுறாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவர் தான் காரணமானதுனால இவர சஸ்பெண்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணிடுறாங்க. இப்ப இவர் இடம் மாறி போகாம இருந்திருந்தது அப்படின்னா, இவருக்கும் இவர் கீழ இருக்கிறவருக்கும் கட்டாய பிரச்சனை வந்திருக்கும். ஏன்னா, அந்த சிச்சுவேஷன் அந்த மாரி. அப்போ மீண்டும் அவரு போய் இறந்திருந்தாருன்னா, நான் தான் மாட்டியிருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய சனி, ராகு அந்த காலகட்டங்கள்ல இவரு போன இடமெல்லாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. சனி திசையே பிரச்சனை இருந்தாலும், அந்த சனி, ராகு சேர்க்க விருச்சிகத்தில காலபுருஷனுக்கு 8ல லக்னத்துக்கு 2ல நெறைய பக்கம் பணம் குடுத்து அது ரிட்டர்ன் ஆகல. இவர் ஒர்க் பண்ற இடங்கள்ல எல்லாம் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாம பெண்டிங்காவே நின்னுட்டு இருக்கு. இது 8ஆம் பாவம் தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு செயல முழுமையா நடக்க விடாம, முழுமையா முடிக்க விடாம தடுக்கக்கூடிய பாவமாக இருக்கு. அது சனி திசை ராகு புத்தியில நடந்த சம்பவம். இப்ப இந்த மோசமான ஒரு பாவ அமைப்புல இருந்து திசாபுத்தி நடந்தும் கூட இவர் ஜமாளிச்சிருக்காரு அப்படின்னா, இவருக்கு லக்னத்துக்கு துலா லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில இருந்து சுக்கிரன் தொடர்பு கொண்டதோ, அதே மாரி துலா லக்னத்துக்கு 5ஆம் பாவத்திலிருந்து சூரியன் தொடர்பு கொண்டது தான் இதுக்கு மெயினான ரீசனே. அதுதான் இவருக்கு லக்னத்தினுடைய பலங்கள் அதிகமா இருக்கிறதுனால, தனக்கு ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், சோகங்கள் எல்லாத்தையுமே அதை ஃபேஸ் பண்ணி, அந்த கெட்ட நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம, விஆர்எஸ் இல்லாம டைரக்ட்டா ரிட்டயர்ட் ஆகி, ரிட்டயர்ட் ஆனதுக்கப்புறம் அவருடைய பணங்கள் முழுமையாக வாங்கி, இன்னைக்கு வரைக்கும் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு. எந்த விதமான பாதிப்புகள் இல்லாம. அதனால மோசமான திசாபுத்தி நடக்கும்போதும் கூட, லக்னத்துடைய கிரக தொடர்பு, ஜீவக்கோளுடைய கிரக தொடர்பு நல்லா இருக்கிற பட்சத்தில, அவங்க பெரும்பாலும் தப்பிக்கிறதுக்கான பிரச்சனை வரும். பட் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான இறையருள் நிச்சயமா அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய ஆய்வுகள். இந்த மாரி ஜாதக ரிலேட்டடான ஆய்வுகள் மாதாந்திர வகுப்பு ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து தமிழ்ல நடக்குது. ஆல்ரெடி இங்கிலீஷ்ல நடந்துட்டு இருக்கு. தமிழ் வகுப்பு நாங்க பார்க்குற டிஃபரண்டான ஹாரோஸ்கோப்புகள், மாணவர்கள் கொண்டு வரக்கூடிய ஹாரோஸ்கோப்புகள அந்த வகுப்புல கலந்தாய்வு பண்ணலான்ட்டு இருக்கோம். அந்த வகுப்புல சேர விரும்புறவங்க கீழ என்னுடைய நம்பர் இருக்கு. அந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. ஜாமக்கோல் புத்தகம், நாடி ஜோதிட புத்தகங்கள் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்க. வணக்கம்.